லைஃப்லலாம் ஏதாவது ஒரு பெரிய டவுன்ஃபால் இருந்துச்சுன்னா, ச்சே அடுத்து ஏதாவது செம்மையா ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவோம். அது ஒரு தக் மொமெண்ட்டா மாறும். ஆனா இங்க இருக்கிற ஒருத்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையே தக் லைஃபா தான் இருக்கு. இஸ் a man of swag and style and class. What a man you are. We love you so much, STR. Please ஒரு பெரிய கைத்தட்டல். Can we have STR அவர்கள் on stage, please? இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ப்ரெஸ் மீடியா எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். டிடி நெக்ஸ்ட் லெவல், கண்டிப்பாக அந்த டிடி ரிட்டர்ன்ஸ், அதுக்கு முன்னாடி படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும், செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சந்தானம் நம்மளுக்கு தெரியும், நண்பர் எல்லாம், அதெல்லாம் மீறி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரசிகன். நான் வந்து அப்படி தான் நான் வந்து ஒரு படம் பார்ப்பேன். ஸோ அவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பர்சனல் பாண்டுன்றதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓரம் வச்சிருவேன். நான் படம் பார்க்கும்போது நான் ஒரு ரசிகனாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படி தான் நான் பார்ப்பேன். ஸோ அப்படி பார்க்கும் வகையில் ஒரு படத்துக்கும் மெனக்கெட்டு அந்த படம் வந்து வித்தியாசமாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, செகண்ட் பார்ட்டும் சரி, ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ட்ரெய்லரும் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. எஸ்பெஷலி சந்தானமோட பாடி லாங்குவேஜ், அவரோட டைமிங், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ட்ரெய்லரில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் ஆர்யா, நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். என்னன்னா, சந்தானம் படம் வேற யாரோ படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே, பட் இது என்னன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட, ஒரு கூட அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட ஒரு ஆள் இருக்கும்போது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது இன்னும் பெட்டராகவே வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்யாவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். படத்தோட டைரக்டர் பிரேம், என்னன்னா சந்தானம் சொல்லியிருப்பார், இந்த 3 பேர் அவர் கூட ஒரு டீம் இருப்பாங்க, பிரேம், முருகன், சேது, எல்லாரும் இருக்கீங்க. ஸோ பேசிக்காக என்னன்னா, இப்போ இவங்க எல்லாரையும் உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்றது வந்து மன்மதன் அந்த டைம்லலாம் வந்து என்னன்னா, நான் சீன் பேசிடுவோம், பேசி முடிச்சுட்டு சந்தானம் கிட்ட ஓகே இதான்ப்பா இது டைலாக் இதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கேஷுவலாக கேரவனுக்கு போவோம்ல, பார்த்தா தூரத்தில் ஒரு 3 பேர் நின்று பயங்கரமாக ஏதோ யோசிச்சுட்டே இருப்பானுங்க.